ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறோங்க. 2மே ஒரு ஜெர்சி மாடு ஒண்ணு, ஒரு ஜெர்சி கிடாரி கன்று ஒண்ணு பார்க்குறோங்க. 2 பதிவு பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. தலையீத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. கிடாரி கன்றுங்க. கன்று ஈண்டு இன்னோட 4 நாட்கள் ஆகுதுங்க. கன்று கிடாரி கன்று. செவல சட்டையில் கன்று வந்து பார்த்திங்கன்னா, கிடாரி கன்று. கன்று வந்து சட்டை கன்று. செவலையில் செவல மறைன்னு சொல்லுவாங்க. செவல சட்டை கன்றுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா, கிடாரி தலையீத்து கிடாரிங்க. 2 பல் கிடாரி. சுத்த செவலைங்க. நல்லா ஆஸ் கொம்பில் இருக்குது. நல்லா முகத்தில் நல்ல முகங்க. நல்லா கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. 8 பல்ல 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. நான் 6 பல் பால் பல் இருக்குதுங்க. நல்லா நல்லா மடிச்சட்டுங்க. நல்லா உள்மடி மாடு அரைஞ்ச மடிச்சட்டாக வருங்க. நல்லா உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க. தலையீத்து கிடாரி வெச்ச கால பெண்ணு கெடுக்காமல் நிற்கிதுங்க. பாலுக்கு பொட்டாட்டம் நிற்கிதுங்க. இப்போ 3 நாள் தான் ஆகுது. இன்னையோட 4ஆவது நாளுங்க. நம்ம கறக்கிறோம் பொட்டாட்டம் வெச்ச கால பெண்ணு கெடுக்காமல் நிற்கிதுங்க. இன்றைக்கி கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம கறந்த பால் ஒரு 4 லிட்டர் பால், 3.5லிருந்து 4 லிட்டர் பால் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் 9 லிட்டர் பால் தாடாத்தியாக கறக்கலாங்க. தலுசாக ஒரு 5 நாள் 9 லிட்டர் கேரண்டியாக வருங்க. இன்றைக்கி 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் 4 நாள் தான் ஆகுது. 4 நாள்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3.5 லிட்டர் பால் வருது. நம்ம முறையானுடைய அடர்த்தினம் தாலி தீவனம் கொடுத்திங்கன்னா 5 நாள் 9லிருந்து 10 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. அந்தளவுக்கு கிடாரி நல்லா தரம் இருக்குது. நைஸ் இருக்குதுங்க. நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது. நல்லா கொம்பு ஆஸ் கொம்புங்க. ஆஸ் கொம்பு வெள்ளை கொம்பு அமைப்பு விழுந்துருக்குது. வெள்ளை கொம்பு விழுந்தாவே நல்லா கறவைத்திறன் கூடி வரும்னு சொல்லுவாங்க. நல்லா மடிச்சட்டுங்க. கறந்துட்டால் மடி சப்புன்னு வற்றிடுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் கிடாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபா சொல்லுதுங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை 44 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்ப பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுன்னா, விற்பனைக்கு சிந்து கன்றுங்க. விற்பனைக்கு ஜெர்சி கன்றுங்க. ஜெர்சியில் கிடாரி கன்றுங்க. பல் போடாத கிடாரி கன்று. சட்டை கன்றுங்க. செவல மறைன்னு சொல்லுவாங்க. செவல சட்டை கன்றுங்க. நல்லா அழகு, நல்ல சிறந்த அழகுங்க. நல்ல கலர் பேட்ச், நல்ல பேட்சுங்க. செவல சட்டையில் அருமையான பேட்ச். தெளிவான கிடாரி கன்றுங்க. பல் போடாத கிடாரி கன்று. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. கொம்பு நல்லா ஆஸ் கொம்பில் இருக்குதுங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. நல்லா பெருவிட்டு இருக்குதுங்க. ஊசி போடலாம். ஊசி போட்டதாக்க ஒரு 3 மாதம் போனால் ஊசி போடலாங்க. அந்தளவுக்கு கண் இருக்குது. கண் நல்லா உயரம் பெருவிட்டு ஆழ நீளத்தில் இருக்குதுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கன்றுக்குட்டி. கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. பின்னாடி மாடாக வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க. தெளிவான கிடாரி கன்று. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. இந்த கிடாரிக்கான தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபா சொல்லுதுங்க. இந்த கிடாரி சட்டக்கண்ணோட விற்பனை விலை 27 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க. ஃபார்ம்